இது PMS Maths channel. Fifth one, x square minus 6x plus 9 is equal to 0. Let y is equal to x square minus 6x plus 9 என்க is equal to 0 இருக்கு. அது எடுக்கக்கூடாது. லெஃப்ட் சைடில் உள்ளது எடுத்து அதுக்கு yன்னு பேர் கொடுக்கலாம். இனி டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு வேல்யூஸ் எடுக்கலாம். -4 to +4. -4 முதல் +4 வரைக்கும் எடுத்த போதும் ஃபஸ்ட் டைம் என்னென்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸே ஸ்கொயர் பண்ணணும். இது எக்ஸ் வேல்யூஸை ஸ்கொயர் செய்யணும். -4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா -4 × -4 16 வரும். இது -3 × -3 9 வரும். -2 × -2 4 -1 × -1 +1 0 × 0 0 1 × 1 1 2 × 2 4 3 × 3 9 4 × 4 16 அப்படின்னு வரும். This is nothing but first term. Second term is -6x. -6x means -6 × x. x values-ஐ -6 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -6 × -4 +24 -6 × -3 +18 -6 × -2 +12 -6 × -1 +6 -6 × 0. Any number into 0 is 0. Then -6 × 1 -6 -6 × 2 -12 -6 × 3 -18 -6 × 4 -24. This is second term. இனி தேர்ட் டைம் பார்க்கலாம். தேர்ட் டைம்னா +9. +9 இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். மாறிலி தான், அப்படியே போட்டால் போதும். அது வந்துட்டு கான்ஸ்டன்ட் தான், வித்தியாசம் இருக்காது. இதே மாதிரி எழுதும். இனி இங்கே டைம்ஸ் முடியுது. இனி லெஃப்ட் சைடு வரலாம். ரைட் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் தான் எடுத்தது. இனி லெஃப்ட் சைடில் வரலாம். லெஃப்ட் சைடில் வந்துட்டு y இருக்குது. y கண்டுபிடிக்கணும். yன்னு சொன்னால் இங்கே y இஸ் நத்திங் பட் x ஸ்கொயர் மைனஸ் 6x + 9 தான். இந்த 3 டைம்ஸை கூட்டினா போதும். பார்க்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 6x + 9 இந்த 3 நம்பர்ஸ் எடுக்கலாம். இது 3 ஆட் பண்ணால் y கிடைக்கும். 16 + 24 + 9 இஸ் நத்திங் பட் 49. அதே மாதிரி தான் இதுவும். இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணணும். 9 + 18 + 9 36 வரும். here 4 + 12 + 9 25. here 1 + 6 + 9 16. here 0 + 0 + 9 9. இதில் வந்து 3 நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியாது. இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிவிட்டு இது மைனஸ் செய்த போதும். 9 + 1 10 10 - 6 4. here also 4 + 9 13 13 - 12 1. here 9 + 9 18 18 - 18 0. here 16 + 9 25 25 - 24 is nothing but 1. y வேல்யூஸ் கிடைக்குது. இது வந்துட்டு எக்ஸ் வேல்யூஸ். இனி கிராஃப் வரைக்கலாம். அதுக்கு முன்னாடி அளவு திட்டம் எழுதலாம். ஸ்கேல் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈஸிக்கடும் என்ன எடுக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸ் அச்சில் -4 to +4 தான். அதனால் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்தால் போதும். அது பிரச்சனை இல்லை. இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கூட 1 யூனிட். தென் ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதில் வந்துட்டு மிகப்பெரிய நம்பர் வந்துட்டு ஒய் வேல்யூஸில் 49 தான் வருது. அதனால் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்தால் 49 சென்டிமீட்டர் தேவைப்படும். அது வந்து ஒய் அச்சில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். 4 அலகுகள் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் கூட 4 யூனிட்ஸ். நீ கிராஃப் பார்க்கலாம். ஒரு சொண்டலை இதே மாதிரி வரைச்சிட்டு இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு. 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் தான். சென்டரில் வந்து 0 வரும். இதுலேருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர் தான். இப்போ ஃபஸ்ட் சென்டிமீட்டரில் 1 கொடுக்கலாம். இனி 1 ஆட் பண்ணி போனால் போதும். இப்போ 2 3 4 அந்த மாதிரி வரும். லெஃப்ட் சைடில் வரும்போது அதே மாதிரி தான் நெகட்டிவ் வருது. அவ்வளோதான் வித்தியாசம். இனி ஒய் ஆக்சிஸ் பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு வெர்டிக்கலாக தான் வரைக்கணும். அதில் வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு 4 யூனிட்ஸ் தான் எடுக்கணும். 4 அலகுகள் எடுக்கணும். அதனால் இங்கே 4 போடலாம். 8 12 16 20 24 28 32 36 40 44 48 52 வரைக்கும் எழுதலாம். இனி பாயிண்ட்ஸு குறிக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்துட்டு டேபிள் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் x, y -4, 49 அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்துட்டு -3 36 -2 25 அதே மாதிரி 4, 1 வரைக்கும் இருக்கும். குறிக்கலாம். ஃபஸ்ட்டு -4 x -4 x -4 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸில் -4 எடுக்கலாம். இந்த லைன் தான் x is equal to -4. இந்த லைனாக அப்படியே போகுது. y வந்துட்டு 49 வருது. 49 வரும்போது
இங்கே 48 இருக்குது, இங்கே 52 இருக்குது. அதுக்கு இடையில உள்ள லைன் வந்துட்டு 50யே குறிக்கும். அதுக்கு மேலே 51, அதுக்கு மேலே தான் 52 வரும். 8க்கு மேலே 49 இருக்கும். சென்டரில் வந்துட்டு 50 தான் வரும். சென்ட்ரல் லைன் வராது, 49, அது 50 தான். அது கொஞ்சம் கீழே வரும். அது கீழே வரக்கூடாது, அது 48 வரும். 48க்கும் 50க்கும் இடையில தான் 49 வரும். அதனால் இங்கே தான் குறிக்க முடியும். இந்த பாயிண்ட் தான் -4,49. அடுத்தது -3. x is equal to -3. x is equal to -3ன்னு வரும்போது இந்த லைன் தான் வரும். இந்த லைன் y வேல்யூ வந்துட்டு 36 தான் வருது. இப்போ 36ன்னு சொல்லும்போது இந்த லைன் வரும். இங்கே குறிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் -3,36. அடுத்தது -2. x is -2. x is equal to -2. இந்த லைன் வரும். y வந்துட்டு 25 தான் வருது. 24க்கும் 28க்கு இடையில 26 தான் வரும் இந்த லைன். அதுக்கு கீழே வரும் 25. இங்கே தான் போடணும். அதான் -2,25. அடுத்தது x is -1. x -1ன்னு சொல்லும்போது இந்த லைன் வரும். y வந்துட்டு 16 தான். இப்போ 16க்கு நேராக இந்த லைன் தான். இங்கே 16 இருக்குது. இந்த லைன் தான் 16. இங்கே குறிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் -1,16. அடுத்தது x0, y வந்துட்டு 9 வரணும். 9 வரணும் அப்படின்னா 8க்கும் 12க்கும் இடையில 10 தான் வரும் இந்த லைன். இந்த லைன் வந்துட்டு 10 தான். அது கீழே வரும் 9, 8க்கு மேலே. இங்கே குறிக்கலாம். x வேல்யூ 0, y வேல்யூ வந்துட்டு 9. தட் மீன்ஸ் 0,9. அடுத்தது x1, y வந்துட்டு 4 தான். இப்போ 4க்கு நேரம் குறிச்ச போதும் இங்கே வரும் 1,4. அடுத்தது x2, y வந்துட்டு 1 தான் வரணும். y 1 வரணும் அப்படின்னா 0க்கும் 4க்கும் இடையில 2 தான் வரும். இங்கே சென்டரில் வந்துட்டு சென்டர் வந்துட்டு 2 தான். 0க்கு 2க்கு இடையில தான் 1 வரும். இதுதான் 2,1. அடுத்தது 3,0. x3, y0. x3ன்னு சொல்லும்போது இங்கே தான் y0 இதுக்கு நேரம் வரும். இந்த லைன் தான். இந்த லைன் தான் வரும். அதான் y0. இப்போ 3,0 இங்கே வரும். இங்கே குறிக்கலாம். x சைஸ்க்கு மேலே தான் வரும். அடுத்தது 4,1 வரும். x4, y வந்துட்டு 1. y1 அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான். இது 2, அது கீழே வரும். 0க்கு 2க்கு இடையில வரும். முதல்ல எடுத்த மாதிரி தான் 2,1ல் எடுத்த மாதிரி தான் 4,1ல் வரும். இங்கே குறிக்கலாம். இதுதான் 4,1. இனி இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணலாம். இங்கிருந்து அப்படியே ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வராது, வளைய வரை தான் வரும், கர்வ் தான் வரும். அதனால் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி வரும்போது கரெக்டாக ஒரு கர்வ் கிடைக்கிது மாதிரி. இனி ஈக்குவேஷன் எழுதலாம். இந்த கர்வனுடைய ஈக்குவேஷன் வந்துட்டு y = x² - 6x + 9 தான். அதை எழுதலாம். இனி தீர்வு பார்க்கலாம். இந்த கர்வ் வந்துட்டு எக்ஸ் அச்சு எங்கே வெட்டுதுன்னு பார்க்கணும், எங்கே டச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது வந்து 3ல் மட்டும்தான். 3ல் டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி போகுது. அதனால தீர்வு வந்துட்டு x = 3ன்னு எடுத்தால் போதும். ஒரு வேல்யூ தான் வருது, ஆனால் அடுத்த வேல்யூ அதே தான் ரிப்பீட் ஆகும். x = 3 பார்க்கலாம். தீர்வு சொல்யூஷன் x = 3. எகெயின் ரைட் x = 3 2 தடவை எழுதினா போதும். காரணம் ஹியர் x has 2 வேல்யூஸ். எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்கும். காரணம் ஈக்குவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. x², இங்கே பவர் வந்துட்டு 2. அதனால் எக்ஸுக்கு வேல்யூஸ் 2 இருக்கும். 2 வேல்யூஸ் ஆர் தேர். அப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் கிராஃப்லேருந்து கிடைக்குது. 2 வேல்யூஸ் இருக்குது, 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. இது இதனோட நேச்சரை எழுதலாம், அல்லது தன்மை எழுதலாம். தன்மை வந்துட்டு மூலைகளின் தன்மை மெய் மற்றும் சமமாக இருக்குது. இது மெய் எண்களாக இருக்குது, சமமாகவும் இருக்குது. மெய் மற்றும் சமம்னு எழுதலாம். Now we can write roots are real and equal.